அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை அடிப்படையில் ஜோதிட பலன் எழுதப்பட்டது. அதன் தொடர்பாக இந்த எண்கிற பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஜோதிட பலன் எழுதப்பட்டது. அதன் தொடர்பாக இந்த எண்கிற பிரகாரம் தான் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது. மாணவருக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 6, 5, 9 எல்லாம் கூட்டினாக்கா 28. அதாவது 9 வகுத்தாலும் 1 தான். மாணவர் 1 மாணவர் ஏழை வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வசதியான வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர் பள்ளிக்கூடம் போய் பயின்றாதான் அனைத்தையுமே தெரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் மாணவருடைய விதி எண் 1. ஆசிரியருக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 8, 4, 4, 2, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 27. அதை 9 வகுத்துட்டாலும் 9 வகுக்க முடியாது. இருந்தாலும் அது விதி எண் 9. அப்போ ஆசிரியருடைய விதி எண் 9. ஏழை வீட்டு ஆசிரியராக இருந்தாலும் சரி, இருக்கப்பட்டவர்கள் ஆசிரியராக போனாலும் சரி, அவர்கள் அங்கு சென்றால்தானே அவர்களுக்கு ஆயுசும், அவருக்கு மேலும் மேலும் நல்ல அறிவு வளர்ச்சியும் பதவி உயர்வும் ஏற்படுவதுதான் விதி எண் 9. அப்போ மாணவர் விதி எண் 1. இருக்கப்பட்டவர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் சென்று பயின்றாதான் ஞானங்கள், அறிவு, திறமை, யூகங்கள் அனைத்து வார்த்தைகளையுமே புரிந்து கொள்ள முடியும். பள்ளிக்கூடம் சென்றாதான். அப்போ அந்த மாணவர் பள்ளிக்கூடம் சென்றாதான், ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கொண்டாதான் நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். தமிழ் எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா பள்ளிக்கூடம் போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை தான் தாய் தந்தைகளை கற்றுக் கொடுத்தாலும் அது சர்டிஃபிகேட் ஆகாது, அது நடைமுறைக்கு ஒத்து வராது. பிள்ளைகள் போய் பயின்றாதான் அந்த கல்வி என்ற ஒரு ஸ்தானத்தை கடைபிடிக்க முடியும். ஆனாலும் தாய்மார்கள் வீட்டில் நல்லா படித்து கொடுக்கணும். ஓரளவு தான் படித்து கொடுக்க முடியும். மற்றதையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் சென்றால்தான் அது நல்ல யூகத்தை கொடுக்கும். பிள்ளைகள் தெளிவுபடுத்தி கொள்ள முடியும், நல்ல யூகிக்க முடியும். அதனால் மாணவருடைய விதி எண் 1. ஆசிரியருடைய விதி என்கிறது 9. இருக்கப்பட்ட ஆசிரியராக இருந்தாலும் சரி, இல்லாத ஆசிரியராக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு அரசு உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்க போகணும். ஏன்னா ஆசிரியருடைய விதி எண் 9. கடகோடி மக்களுக்கும் ஆசிரியர் 9ஆம் விதி எண் காட்டப்பட்டு வருகிறது. அப்போ ஆசிரியருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க கற்றுக் கொடுத்தாதான் மாணவர்கள் புரிஞ்சிக்க முடியும். அதனால் அதனுடைய விதி என்கிறது 9. ஆசிரியருடைய விதி எண் 9. அடுத்ததாக ஆசிரியை ஒரு வாத்தியார் பெண்ணாகவும் இருக்கின்றார். அதனால் ஆசிரியை 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 4, 4, 6 எல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. ஆசிரியை பாருங்கள், பெண்கள் அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னது ஒரு காலம். ஆனால் இப்போது எல்லோருமே திறமையாக இருக்க வேண்டும், பெண்களும் நல்லா உணர வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிக்கூடங்கள் ஆங்காங்கே கடகோடி கடைசி வரை பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டுள்ளது இருக்கின்றது. அதில் பெண்கள் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இடம் உண்டு. பெண்கள் ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற ஒரு முன்னோர் காலத்திலிருந்து உள்ள ஒரு ஆசை காலகட்டத்தின் எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு பெண்களுக்கு ஆசிரியர் என்ற தகுதியை கொடுக்கப்பட்டு உள்ளது. அதான் ஆசிரியருடைய விதி எண் 4. ஆசிரியை 4 விதி எண் 4. அப்போது ஆசிரியர்களுடைய விதி எண் 4ஆம் இடத்தில் பலன்தான் அந்த பெண்களுக்கு அரசு உத்தியோகம், ஆசிரியர், ஆபீஸ், அலுவலகம் என்ற ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்துவதெல்லாம் அந்த 4ஆம் இடம்தான். அடுத்ததாக மாணவிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 8, 6, 6 எல்லாம் கூட்டாக 20. அதனுடைய விதி என்கிறது 2. மாணவியோடைய விதி எண் 2. அப்போது மாணவி 2ஆம் இடத்து பலனாக வருகின்றது. 2ஆம் இடத்து பலன் மாணவி 2ஆம் இடத்து விதி எண்ணாக வருகின்றது. நல்ல குடும்பஸ்தானத்து எண்ணு தான், ரொம்ப நன்றாகவே உள்ளது. அடுத்ததாக சொல்லிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 5, 1, 5 அதெல்லாம் கூட்டினாக்கா 11. அதனுடைய விதி என்கிறது 2. சொல்லி
அதோடைய விதி எண் 2. ஏன் என்றால் இந்த சொல்லி என்ற எழுத்தை நான் ஏன் எழுதுகின்றால் அனைவரையுமே சொல்லி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அதிலிருந்து சொல்லி என்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் சில வார்த்தைகள் ஊறுவதாகவும் தெரிகிறது. அதனால் தான் சொல்லி என்ற ஒரு வார்த்தையை நான் எழுதி அதுக்குரிய விதி எண்ணை சொல்லப்பட்டு வருகின்றேன். அடுத்ததாக கொல்லி. கொல்லிக்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 3, 1, 5 எல்லாம் கூட்டாக்கா 9. அதோடைய விதிங்கிறது 9. அப்போது கொல்லிக்கு வந்து விதி எண் 3. கொல்லி என்றால் செத்தவங்களுக்கு வந்து கொல்லி வைக்கிறதுக்கும் இருக்கலாம். ஏன்னா பந்தம் காட்டி செத்தவங்களுக்கு வந்து தாய் தந்தைகளுக்கு வந்து சுடலை தாய் தந்தைகளுக்கு வந்து கொல்லி வைப்பார்கள், தீப்பந்தம் காட்டுவார்கள். அதுதான் கொல்லி. மற்ற வந்து 2 பக்கமும் கொல்லி, இருதலை கொல்லி என்று சொல்வார்கள். 2 பக்கம் தீயாக இருந்தால் ஒரு எறும்போ ஒரு பாம்பு பச்சையோ வராது. அந்தாண்டி அப்போது வந்து இருதலை கொல்லி போல் அந்த எறும்பும் அந்த நெருப்புக்குள் மாட்டிக்கொள்ளும். அந்தாண்டியும் போகாது, இந்தாண்டியும் போகாது. இடையில் இருக்கிற புழு பூச்சிகள் அத்தனையுமே இறந்துவிடும். அது இருதலை கொல்லி பாம்பு என்று கூட சில வார்த்தைகள் உண்டு, சிலர் சொல்லுவாங்க. அந்தாண்டி என்னை போக விடலை, இந்தாண்டி போக விடலை, இருதலை கொல்லி பாம்பு போல், இருதலை கொல்லி நெருப்பு போல் நிற்கிறான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் கொல்லி. கொல்லிக்கு வந்து பல விதங்கள் இருக்குது. நான் சில சட்டுனாக நான் இதில் முடிக்கின்ற காரணத்தினால் முழுமையாக பேசலை அப்படிலாம் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் அதை பற்றி நினைக்க வேண்டாம். அடுத்ததாக கணக்கப்பிள்ளை. கணக்கப்பிள்ளைக்கு விதி எண் 1. அப்போது கணக்கப்பிள்ளையுடைய எண்கணிதம் 1, 6, 7, 1, 6, 1, 4, 2 எல்லாம் கூட்டாக்க 22. அதனால் கணக்குக்கு அதோடைய விதிங்கிறது 10 தான். அதோடைய விதிங்கிறது 1. கணக்கப்பிள்ளையோட விதி எண் 1. கணக்கப்பிள்ளை கணக்கு எழுதுகிறவரெல்லாம் 1ஆம் இடத்துல வருகிறது. ஏன்னா அவர் இல்லாமல் எந்த கணக்கு போட முடியாது இல்லையா. கணக்கு பிள்ளைங்கிறதெல்லாம் நம்ம மேலே இருக்கிறவர் வந்து எழுதணுங்க. கணக்கு பிள்ளை அவர் எழுதுனா தான் கணக்கு பிள்ளையும் உருவாக்க முடியும். அந்த காலத்தில் கணக்கு பிள்ளை வேறு, இந்த காலத்தில் கணக்கு பிள்ளைங்கிறதே இல்லை. அப்போது வந்து பாரம்பரியமாக சில ஊரில் கணக்கு பிள்ளைன்னு இருப்பாங்க. ஆனால் கணக்கு பிள்ளை வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்போது வந்து கணக்கு பிள்ளை இருக்காங்க. சரி, அடுத்ததாக மயானம். மயானத்துக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1, 9, 9, 7 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்கிறது 8. மயானம் பாருங்கள். மயானம் என்பது 8ஆம் இடத்து விதி எண்ணில் வருகிறது. மயானத்துக்கு வந்து 8வது விதி எண் மயானத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பி வைக்குது. அப்போ 8வது எண்கணிதம் தான் மயானத்தை திறந்து வைக்கிது. மயானத்துக்கு வா அப்படிங்கிறதெல்லாம் வீடு போ எங்கும் காடு வாங்கிறது போல் மயானத்தினுடைய விதி எண் 8. அப்போ விதி எண் 8 என்பது சாதாரண எண் இல்லை. அந்த இடமே நல்ல இடம்தான். அந்த இடம் இல்லைனாக்க யாரும் மயானத்துக்கு போக முடியாது. செத்தவெல்லாம் வீட்டுக்காட்டிலே கிடக்கும். அதனால் நாய் நெறி போல் அது செத்தாக்கா ரோட்லேயும் பள்ளத்துலேயும் வாய்க்கால்லையும் ஏரியிலையும் கரையிலையும் கிடக்கணும். ஆனால் இது மனிதனுக்குத்தான் மயானம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. மற்றவருக்கு இல்லை, மற்ற உயிர் பிராணிகளுக்கெல்லாம் இல்லை. அது எங்கேனாக்க அப்படியே நிற்கிற இடத்துல அப்படியே வயசாகிடுச்சுன்னா அப்படியே இறந்து விடும். காக்கை, பசி, ஊர்வனங்கள், மிருகங்கள், யானைகள், சிங்கங்கள் எல்லாமே இறந்துடும். அது வந்து மயானம் இல்லை. மயானத்து மனுஷனுக்கு தான் மயானம். ஆனாலும் அந்த மயானத்துடைய விதிங்கிறது 8. அடுத்ததாக தேரோட்டி. தேரோட்டிக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 8, 2, 6 இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதிங்கிறது 6. அப்போது தேரோட்டிய விதியின் 6. சரிசமமான அது தேரோட்டிங்கிறது சரிசமமானது. அப்போ வந்து கிருஷ்ணன் தேரோட்டலைன்னா கிருஷ்ணனுக்கு அந்த நேரத்தை இன்றைக்கும் கிருஷ்ணனுடைய பேர் கிடையாது. ஏன்னா தேரோட்டிய விதியின் 6. ராசியில் 12. அதில் சரி பாதி என்றால் 6 தான். அப்போ வந்து தேரோட்டியாக கிருஷ்ணர் தேரோட்ட தவறி இருந்தால் உண்மையிலேயே அவர் வந்து இன்றைக்கி அவருடைய நேமே இருந்திருக்காரு. ஆனால் அதான் தேரோட்டி. கிருஷ்ணன் தேரோட்டவும் மற்றவர்கள் தேரில் உட்கார்ந்து இருக்க முடியும் சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் வந்து வல்லுநர்கள் கிருஷ்ணர் தான் தேரில் உட்கார்ந்து தேரை ஓட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதுபோலவே வந்து கிருஷ்ணர் வந்து தேரை ஓட்டியிருக்காரு. அதனால் இன்று வரை எங்கேனாலும் கம்பி ஜன்னல் அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து ஓவியமாக தீட்டி கம்பியிலும் இருக்கிறாரு. கிருஷ்ணர் கோயிலெலாம் இருக்கும். அதனால் வந்து கிருஷ்ணர் வந்து பெருமாள் கோயிலில் தான் பெரும்பாலும் இருக்கும் தேரோட்டி என்ற ஒரு இது.
தேரோட்டி என்பது அதான் கிருஷ்ணருக்குத்தான். அதனால் தேரோட்டி விதியின் 6. அப்போது சரி பாகத்தில் தேரோட்டி விதியின் வருகின்றது. அதனால் நான் அறியல மாட்டோம். திருஞான சம்பந்தர். நன்றி, வணக்கம்.